அடங்கிட்டாங்க. இவர் உட்காந்துட்டு ஆயிருக்கிறாரு. ஐயா இது என்னங்கய்யா, அலறுகளுக்கு புளியச்சோறு கட்டினது மாதிரி. இது என்னது அது? மூத்தர கவிச்சு அடிக்கிறான் முண்ட. சிங்கா நான் ஆடுற மாதிரி நீங்க ஆடணும். ஐயா டான்ஸை கவனிங்க. தலாக்கு 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 பாட்டு. அவர் பாட்டு பாடுறார். தொலை 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 தலக் 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 தலக்கு தான். நீ அப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தா இங்க வந்து நீங்க முத ஆடுங்க. மூத்தவர் நீங்க தான். டிலக் டிலக் டிலக். உங்க செவத்துல மட்டம் போச்சு. அது வருது. ஆண்டையும் படைச்சது என்ன செய்ய சொல்றீங்க? பாப்புல நீ யாரா? சிங்கா சலக் 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 சலக். பெரிய கிரைண்டர் இழுத்து ஆட்ட முடியல. எனக்கு ரேசர்ஜி ஆட்டுறிய. இந்த ஆட்டத்தை நீ ஆடணும் பாப்புல. பாத்துக்க. சிங்கனா சிங்கனையா சிரிச்சா சிரிப்ட் அடியா. சிங்கனா சிங்கி அடியா. சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கனா சிங்கியாடியா. பாட்டு தான் ப்ரோ. சிங்கனா சிங்கியாடியா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அளவு என்ன பாடுறாலும் பாட விட மாட்டேன், பேச விட மாட்டேன். அக்கா ப்ளீஸ்க்கா ஒரு தடவை அவனு சொல்லுங்கக்கா. ஆட விட மாட்டேன், பாட விட மாட்டேன். என்ன உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? உங்களுக்கு நான் ஒரு தடவை இது கூட என்னடா இது பண்ண? நீ எப்படி தாத்தா தாய்மார்கள் எல்லாம் இருக்கீங்க நல்லா பாருங்க தான். இந்த என் பிள்ளை வேற இடது பக்கம் போயிருச்சு. இவன் எப்படி துணிமணி ஓட்டிருக்கான், நல்ல பேண்ட் சட்டை. எனக்கு ஆம்பளைதான். நான் ஆம்பளைக்கு ஒரு துணிமணி ஒரு நாளும் போட விட மாட்டேன். எனக்கு நைட்டி, எனக்காவது நைட்டி. அவன் கண்டாலிமனுக்கு பாவடை. வரும்போது சிவாசி அவுட்டில் ஒரு வீட்டு கொடியில் கிடந்து எடுத்துட்டு வந்தேன். இது இங்கனக்குள்ள வரையில கடைசி சிவாசி முக்குல ஒரு வீட்டில் தொகை கொடுத்து அங்கேயே எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன். ஆமா என்னன்னு கேளு. இது ஏதோ ஒரு கிழட்டு முண்டைக்கு போட்டதுக்காங்க சுடுகாட்டு ஓரத்தை கிடந்துச்சு. எங்களை என்ன வாடுறேன் படுத்துறியான். ஒழுங்கான துணிமணியும் எடுத்து கொடுக்க மாட்டியான். நல்லா ஆட விட மாட்டியான், பாட விட மாட்டியான், பேசவும் விட மாட்டியான். அவன் போட்டான். நீங்க ஏலே பப்புல கொண்டு வராதரா பாவம். பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. பாவம். பள்ளிக்கூடம் படிக்கிற வயசிலே கலையிலே சாதித்து தன்னுடைய தாய் தகப்பனை காப்பாற்றினேன். அவன் சொந்த வீடெல்லாம் கிடையாது. பாலமேட்டில் புறம்போக்கு நிலத்திலே ஒரு தகர சீட்டை போட்டு இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரம்பரையே சொந்த இடம் இல்லையா. ஆனால் இவன் காலத்திலே சொந்த வீடு கட்டி கொடுப்பான் இந்த எம்கேஆர் என்பதை தெரிவித்துக்கொள். நமக்கெல்லாம் சாமி யாரு? அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏண்டா அப்பதான் கெடா குனி இது வேற.
அந்த ஆட்டத்தை ஆடுங்க. பார்க்கத்தான் ரொம்ப சிங்கனா சிங்கரியா சிரிச்சா அத்தியாரியா செங்கி வளைச்சு குளிச்சு வளைச்சு கும்மியடி. என்னங்க இருக்கிற இப்படி தொங்குதுங்க லேய பாக்கெட்டு மாதிரி. தம்பி காலை தூக்கித்தான் ஆட சொன்னேன். இப்படி நீங்க ஆடுங்க சித்தப்பா. சித்தப்பா செங்கு எதுவும் பின்னாடி எதுவும் புழு கடிக்குதா என்ன? ஆட சொன்னா 16 போடா போடுறேன். அவன் அரடா வாத்தியார் மரியாதை இருக்கும். நானும் எப்படா பணிவோட இருக்கேன், நீ ஏன்டா மாத்தா இப்படி? அவர் வயசு என்ன நம்ம வயசு என்ன? என்னடா நீ எப்படி மரியாதை கொடுத்து பேசுற? அவர் வாத்தியார் என்ன சொல்றாரோ அது என்னைக்கு நீ கேட்டு வந்தா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். செரு பிஞ்சு வாங்க பிஞ்சு. அவர் வயசுக்கு ஏண்டா எவ்வளவு பெரிய ஆளு இவனை நோத்தாலக்க இவனை போடான்னு சொல்லக்கூடாதா? போடான்னு சொன்னேன்னு வையே. இன்னைக்கு யாராவது நம்மள இந்த அளவுக்கு ஒரு உனக்கு எவ்வளவு உனக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 3 வேளை சோறு ஓட்டு இன்னைக்கு நம்மலாம் நல்லா இருக்கோம்னா வாத்தியார் தான்டா காரணம். அதுக்காக இந்த விலங்கா கூதி பண்ண வையக்கூடாதா? சொல்றத புரிஞ்சு நடந்துக்கிட்டாத்தே வாழ்க்கையில முன்னேற முடியும். என்னடா திண்ணி கூதி பண்ண? ஏலே நான் வாத்தியார வேணமாடா. மரியாதை கொடுத்தீங்களா? மரியாதை கெடுத்தீங்களா? உங்களை போய் சொல்லுவேன் வாத்தியார. அதான் சொல்லி முடிச்சிட்டியாடா. சின்ன பையன் பட்டும் போறாம தெரிஞ்சும் தெரியாம பேசிட்டான். அதுக்காகத்தே இந்த செனக்கூதி மனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இளங்குடி இப்போ விழுகாதுப்பா. காலையில் 3:30 ஆகும். அவன் என் தம்பி உண்மையிலே உன்னை மாடுன்னு நினச்சிட்டேன், இளங்குடின்னு நினச்சிட்டேன். இது இளங்குடியில் இப்போ புளியோதரை போட்டோன்னா அது இந்த மாடு தான் சென்னையாக இருக்குது. இதுக்கு தெல்லி கிரு. இன்னைக்கு என்னடா மடுவை மறைச்சிட்டேன். இல்லை அது ராத்திரி 1 மணிக்கு நெருக்கிட்டேன். நீ அடிச்சு பூரா செவந்து வச்சுடா பாவம்டா. அப்போ காலத்துக்கு ஆடுப்பு சிங்கின்னா சிங்கி அடியா. காலையில வெளியே இருக்கவே உட்கார முடியல. தூர புடிச்சுக்கிட்டு இப்படி திருற. இதுல போய் உள்ள போய் சூம்பு. இப்ப ஆடுவாங்க வேற 2 பேரும். நல்லா இருக்கு ஆட்டா நல்லா இருக்கு. என்னப்பா காலையில பால் பூச்சா வரேன். எந்திரிங்க மிஸ்டர் அண்டாத்தூர். 2 ஆட்டம் ஆடினால திண்ட இட்லி முண்டைக்கு வெளியே வந்துருச்சு. ஆனா தயவு செய்து வாத்தியார நீங்க தான் என்னை காப்பாத்தி கொடுக்கணும். இவனை வேற நாடகத்துக்கு டெய்லி கூட்டு வந்துடுற. ராத்திரி மட்டும் 16 தடவை பேண்ட் வைக்கிறான். அப்போ ஒரு வாட்டர் கேன் போதும்ல. ஏன் பாவம் நம்ம பிள்ளை தான். வாட்டர் கேன்ல குண்டி கழுவுறதுக்கு தானே சின்ன குண்டியா? இது அண்டா தண்டி குண்டிடா. டெய்லி ஒரு டம்மு நீர்மலைக்கு இறைச்சது மாதிரி இறைச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல பாக்குறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கம்மால இருந்து ஓசை வெளியில விட்டாச்சு. கம்மா காலியா போச்சு. இவன் குண்டியில பீ போகல. ஐயோ இவங்களோட பெரிய கேவலமாலச்சு. ஏய் நல்லா இருக்கு ஆட்டா நல்லா இருக்கு.
எனக்கு